இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1977ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டார்கள், யார் வெற்றி பெற்றார்கள் மற்றும் அவங்க ஓட்டு சதவீதம் என்ன, எல்லாவற்றையும் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தனித்தனியாகவும் ஒவ்வொரு தேர்தலை பற்றி நம்ம தனித்தனியாகவும் வீடியோ போட்டுட்ருக்கோம். டோட்டலாக மொத்தமாக நம்ம ஓவரலாக நம்ம இதை பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1977ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை மொத்தமாக பார்ப்போம். 1952லேருந்து சில தரவுகள் இருக்கிறதுனால அதனுடைய விவரத்தை பார்ப்போம். சதவீத அடிப்படையில் முதலாவது பார்க்கணுன்னா 1952ல் 51.77% நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பதிவானதாக பார்க்கிறோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. 1952ஆம் ஆண்டு 51.77% ஓட்டு பதிவாயிருக்கு. 1957ஆம் ஆண்டு நம்ம பார்க்கணுன்னா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 50.15% ஓட்டு பதிவாயிருக்கு. 1962ல் 43.97% ஓட்டு பதிவாயிருக்கு. 1967ல் 53.34% ஓட்டு பதிவாயிருக்கு. 1971ல் 53.42% ஓட்டு பதிவானதாக பார்க்கிறோம். 1977ல் 27.71% ஓட்டு பதிவாயிருக்கு. 1980ல் 52.18% ஓட்டு பதிவாயிருக்கு. 1984ல் 58% ஓட்டு பதிவாயிருக்கதாக பார்க்குறோம். 1989ல் 31.87% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 1991ல் 72.90% ஓட்டு பதிவாயிருக்கு. 1996ல் 40.27% ஓட்டு பதிவாயிருக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில். 2001ல் நம்ம பார்க்கணுன்னா 51.54% ஓட்டு பதிவாயிருக்கு. 2006ல் 51.76% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 2011ல் 45.91% ஓட்டு பதிவாயிருக்கு. 2016ல் 43.45% ஓட்டு பதிவாயிருக்கு. அதுக்கு ஊடையில் ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. 2019ல் நம்ம பார்க்கணுன்னா 55.88% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். கடைசியாக நடந்த தேர்தலில் மிக குறைவான ஓட்டு பதிவாயிருக்கு. 2021ல் 39.43% ஓட்டு தான் பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் மற்ற விவரங்களை நம்ம பார்ப்போம். 1977ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை எந்த கட்சி யார் வெற்றி பெற்றார்கள், எவ்வளோ ஓட்டு வாங்கினார்கள், எத்தனை சதவீதம் ஓட்டு, முதல் 2 இடங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல் 2 இடத்தை பிடிச்சவங்களுடைய முழு தகவலை நம்ம பார்க்கலாம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1977ஆம் ஆண்டு முதல் 2021 வரை நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். 1971 நம்ம பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பாக கணபதி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதனுடைய மீதி தகவல் நமக்கு இல்லை. ஆகவே அவர்கள் வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். 1971ல் 1977ல் பார்க்கணுன்னா ஜான் வின்சென்ட் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக வேட்பாளராக இருந்திருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 18,668 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஜான் வின்சென்ட் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. 1977ல் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது 2ஆம் இடத்துல இருப்பது வெள்ளையா வெள்ளையா அவர்கள் அதிமுக சார்பாக அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. அதிமுக சார்பாக வெள்ளையா அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகளை நம்ம பார்க்கணுன்னா 18,464 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27% ஓட்டு வாங்கி இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. 1977ல் ஜான் வின்சென்ட் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக வெற்றி வேட்பாளராக இருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் ஜான் வின்சென்ட் அவர்கள் தான் வேட்பாளராக இருக்காங்க. எப்படின்னா ஜனதா கட்சி கிடையாது, அதிமுக சார்பாக. அதிமுக சார்பாக ஜான் வின்சென்ட் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறையும் எம்எல்ஏவாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்ருக்கோம். 36,725 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52% ஓட்டு வாங்கி இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா ஈதேகா என்ற ஒரு கட்சி ஜே தங்கராஜ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகளை பார்க்கணுன்னா 32,676 ஓட்டு வாங்கி 46% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க.
1980ஆம் ஆண்டு ஜான் வின்சென்ட் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு மீண்டும் ஜான் வின்சென்ட் அவர்களே வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 3வது முறையும் வெற்றி வேட்பாளராக பார்க்குறோம். அதிமுக சார்பாகவே நின்று ஜான் வின்சென்ட் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 45,825 ஓட்டு வாங்கி 55% ஓட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்றதாக பார்க்குறோம். 2வது இடத்துல இருப்பது நம்தி அவர்கள் திமுக சார்பாக வேட்பாளராக நின்றுருக்காங்க. 31,807 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 38% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1984ஆம் ஆண்டும் ஜான் வின்சென்ட் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மணி ஆச்சியூர் திமுக சார்பாக வேட்பாளராக நின்றுருக்காங்க. 30,222 ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கு. மணி ஆச்சியூர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதாக பார்க்குறோம். 2வது இடத்துல இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இதேகா பி சிரோன்மணி அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 28,722 ஓட்டு 729 ஓட்டு வாங்கி 30% ஓட்டு வாங்கி இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. 1989ஆம் ஆண்டு மணி ஆட்சியர் திமுக வெற்றி பெற்றதாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடராஜன் பால்ராஜ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவர்கள் அதிமுக சார்பாக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1991ஆம் ஆண்டு அவங்க பெற்ற வாக்குகளை நம்ம பார்க்கணுன்னா 65,514 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 71% ஓட்டு வாங்கி அதிமுக சார்பாக 1991ஆம் ஆண்டு நடராஜன் பால்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எதிர்த்து 2வது இடத்துல இருப்பது திமுக சார்பாக மணி ஆச்சியூர் அவர்கள் வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்கணுன்னா 21,294 ஓட்டு வாங்கி 23% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 1991ஆம் ஆண்டு நடராஜன் பால்ராஜ் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு. 1996ஆம் ஆண்டு பார்க்கணுன்னா கிருஷ்ணன் எஸ்பி கிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. போக அப்படின்ற ஒரு கட்சியில் நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 37,342 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது 2வது இடத்துல இருப்பது அதிமுக கருணாகரன் கருணாகரன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு 2வது இடத்துல இருக்காங்க. 34,193 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு கிருஷ்ணன் போக கட்சி சார்பாக நின்று வெற்றி வேட்பாளராக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2001ஆம் ஆண்டு. 2001ஆம் ஆண்டு மாணிக்கராஜ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அதிமுக சார்பாக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 46,619 ஓட்டு வாங்கி 52% ஓட்டு வாங்கி 2001ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். அதிமுக மாணிக்கராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல இருப்பது தே என்ற கட்சி ராமச்சந்திரன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 37,458 ஓட்டு வாங்கி 41% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2001ஆம் ஆண்டு மாணிக்கராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றதாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு பார்க்கணுன்னா வசந்தகுமார் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 54,170 ஓட்டு வாங்கி 52% ஓட்டு வாங்கி 2006 வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் கட்சி சார்பாக பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்களை எதிர்த்து போட்டியிட்டது சூரியகுமார் அவர்கள் அதிமுக சார்பாக நின்றுருக்காங்க. 34,095 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்குது அதிமுக. 2006 வசந்தகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு நாராயணன் அவர்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக அதிமுக கூட்டணியில் நின்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 65,510 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். 45.91% ஓட்டு வாங்கி 2011 சமத்துவ மக்கள் கட்சி வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். நாராயணன் அவர்கள் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக வசந்தகுமார் அவர்கள் 53,230 ஓட்டு வாங்கி 37.31% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க.
முதல் இடத்துல நாராயணன் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக 2011 பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 H. வசந்தகுமார் அவர்கள். இவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றதாக மீண்டும் பார்க்கிறோம். ஒரு முறை வெற்றி, அடுத்தால தோல்வி, அடுத்தால வெற்றி. 2016 H. வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக 74,932 ஓட்டு வாங்கி 43.80% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது அதிமுக விஜயகுமார் அவர்கள். விஜயகுமார் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க வேட்பாளராக. 57,617 ஓட்டு வாங்கி 33.68% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2016 வசந்தகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்றதாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2019 இடைத்தேர்தல். நாராயணன் அவர்கள் அதிமுக சார்பாக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 ஆண்டில் 97,377 ஓட்டு வாங்கி அதிமுக சார்பாக நாராயணன் அவர்கள் இடைத்தேர்தலில் 2019 வெற்றி பெற்றதை பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது மனோகரன், காங்கிரஸ் கட்சி சார்பாக மனோகரன் அவர்கள் நின்றுருக்காங்க. ரூபி மனோகரன் அவர்கள் 61,932 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36.29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2019 இடைத்தேர்தலில் நாராயணன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடைசியாக நாம் பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற தேர்தல். ரூபி மனோகரன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர்கள் போன தடவை நின்று தோல்வியிட்டாலும் இந்த தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. ரூபி மனோகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்றதாக பார்க்குறோம். அவங்க பெற்ற வாக்குகளை பார்க்கணுன்னா 75,902 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.43% ஓட்டு வாங்கி அவங்க முதல் இடத்துல இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி வேட்பாளராக 2021 இருக்காங்க. இப்பொழுது கரண்ட் எம்எல்ஏவாக அவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. 2021 சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது கணேசராஜா அவர்கள். அதிமுக சார்பாக கணேசராஜர் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. 59,416 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.86% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2021 இப்பொழுது ரூபி மனோகரன் அவர்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 1977 2021 வரை முழு தகவலை நம்ம பார்த்துட்டோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் முழு தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. எலெக்ஷனில் வரும் காலத்தில் இதை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.